வணக்கம். ரத்னம் சூப்பர் டூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வேலூரை சுற்றி, வேலூர் மாநகரத்தை சுற்றி, வேலூர்ல இருந்து ஆந்திரா அந்த பக்கம் ஏன்னா கிட்ட சித்தூர், நகரி, திருப்பதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு பெல்ட்ல அழகான ஒரு படம் புதுசா. அதுக்குள்ள என்ன ஒரு கதையை கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கதை விவாதம் பேர் முதல்ல போடுவாங்க. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். மெனக்கெட்டு இருக்காங்க, அதெல்லாம் பாராட்டுக்கள், சும்மா சொல்லக்கூடாது. சொல்லாத ஒரு விஷயம், ஒரு சின்ன லைனு. மிச்சதெல்லாம் ஆஸ் யூசுவல் கமர்ஷியல். நில மோசடி, அதுல மஃபியா கும்பல் மாதிரி சொல்லுவாங்க. அதை விட கொள்ளக்காரங்க, இறக்கமே இல்லாத கொள்ளக்காரங்க அவங்க பண்ற விஷயம். அதுல 3 பேர் பிரதர்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ். அப்படி வர கதை. என்ன ஒண்ணா செய்வாங்க தங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், தங்களுக்கு சுயநல லாபத்துக்காக. அப்படி ஒரு கொடூரமான 3 பேர். அவங்களுக்கு கூட ஒரு சிஸ்டர். அது சஸ்பென்ஸ். அது விளக்கமா சொல்றேன். முதல்ல படம் பேர்ல இருந்து வர ஹரி அவர்கள், இயக்குனர். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அது சினிஃபீல்ட் எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகைகளை எழுதியிருக்காங்க, நண்பர்கள் அணிந்திருப்பீங்க, ரசிகர்களுக்கும் சில பேருக்கு தெரியும். இது வந்து இன்னும் ஃபாஸ்ட். 2024 இப்படி ஒரு படம். இந்த வருஷம் வந்து இப்ப 4வது மாசம், அதுக்குள்ள ஒரு படம் வருது அவரு. ஏற்கனவே வந்த படம் கொஞ்சம் சுமார் தான். அதுல கொஞ்சம் மனசு எல்லாரும் கஷ்டம் தான். ரொம்ப எதிர்பார்த்தோம், நல்லா போகல. இப்ப இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா அவரு ஏதாவது ஒரு கண்டென்ட் சிறப்பா அதுல கண்டினியூட்டி வரும். அதுல ஒரு வேகமும் இருக்கும், அர்த்தமும் இருக்கும், பரபரக்கும், ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கும், ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த படத்துல ரத்தம் டைட்டில்லே கவனிச்சு பாருங்க. ரத்னம் போடும்போது ஒரு பிளட் அப்படி சும்மா ஒரு கலர்ல ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு பயமுறுத்தும். அதுலயே சொல்லிட்டாரு, இது ரத்தனம் இல்ல, ரத்தம் தான், வேற வழி இல்ல, இப்படி ஒரு கதை தான் நான் கொடுக்க போறேன்னு. அது புரிஞ்சவங்களுக்கு பாராட்டுக்கள், புரியல படம் பார்த்து புரிஞ்சவங்களுக்கு இன்னும் பாராட்டுக்கள். அப்படி ஆரம்பிக்கிற கதையில அழகா பிளாஷ்பேக்ல நடக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாரு. அழகா கலர்ல தான் காட்டுவாரு, ஒயிட்லாம் இல்ல. ஏன்னா அந்த வருஷம் அந்த மாதிரி, அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஆனா பஸ் மட்டும் ஓல்டு மாடலா தெரியும். அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். வேற பஸ் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு என்னுடைய ரசிகனா என்னுடைய கருத்து. மலைப்பகுதியில அப்படி போகும்போது, கோயிலுக்கு போகும்போது அதை வந்து வேணும்னே அதை வந்து இது பிரேக் பண்ணி தடுத்து ஒரு கொள்ளை அடிக்கிறா. இறக்கமே இல்லாம அவ்வளவு ஜுவல்ஸா கொள்ளை அடிச்சு நகை பாருங்க, தங்கம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்ல தோணுது. நான் சொல்றேன் இந்த விஷயத்தை, என்னுடைய கருத்து தான் அது, பதிவு பண்றேன். எத்தனை பேருக்கு இது ஓகேன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சு போய் இல்ல எல்லாரும் இதை வச்சு விவாதம் பண்ணுவோம். ஏன் தங்க விலை இவ்வளவு இருக்கு? தங்க விலை குறைஞ்ச இவ்வளவு பிரச்சனை வராதுல்ல. தங்கத்துக்கு தானே இவ்வளவு பிரச்சனை. தங்கத்தை கொள்ளடிச்சு அதுல பெரிய ஆள் ஆயிட்டு இதெல்லாம் இம்சை தொடருது. பஸ்ல போனா தங்கத்தை இழந்துடுறாங்க, நடந்து வந்தா தங்கத்தை பறிச்சிடுறாங்க, செயினை பறிச்சிடுறாங்க. ரொம்ப சென்னையில எல்லாம் சில அதிகமா, மத்த ஊர்ல கம்மியா. மாநகர பேருந்து சரி, ஏதோ ஒரு நகை இழந்தவர்கள் நகை அப்படின்ற மாதிரி படிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அது காரணம் தங்கத்தோட விலை தானே. ஏன் அந்த தங்க விலை குறைஞ்சா அப்படி ஆகாது இல்ல? மொத்தமா ஒரு பிளான் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யதானே எல்லாருமே. தங்க விலை குறைஞ்சா பிரச்சனை வராது. ஓகே, நன்றி இதை கேட்டதுக்கு. கொள்ளை சீன் அந்த முடிஞ்ச உடனே நமக்கு புரிஞ்சு வச்சுருவாரு, கொள்ளை அடிச்சிட்டாங்க இவங்க, இந்த மாதிரி டெவலப் ஆகுறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு கருப்பு உடை அணிந்த ஒரு நடிகை பெண் கதாபாத்திரம் ஓடி வந்து ஒரு விஷயத்துல உங்க இடத்துல அடைக்கலம் ஆயிட்டு அவங்க டிராவல் ஆகும். சூப்பரா பாட்டு, அதெல்லாம் பாட்டு தேவிஸ்ரீ பிரசாத். ஹரிசரன் தேவிஸ்ரீ பிரசாத் தான் அவங்களுடைய காம்போ. அந்த அந்த டீம் இணைஞ்சாலே சக்சஸ் தான். சாங்ஸ் தெரியும். இதுல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. ஃபீலிங் சாங் இருக்கு, ஒரு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாலி சாங், ஆக்ஷன், அந்த ஒரு கதைக்கு ஏற்ற கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயிசம் சாங், இந்த மாதிரி ஒரு பேரோட ரத்தனம் அந்த அதுக்கு மாதிரி அவன் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு லைட்டா ஒரு சாங் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை அவங்க பிரெக்னன்சியா வந்து போற, கால் அடிபட்டு தாங்கி தாங்கி நடந்து வர மாதிரியும், ஒரு குழந்தை பிறந்து அந்த பையன் வழங்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அந்த சீன் கட் ஆயிடும். சஸ்பென்ஸ் அழகா முடிச்சு அங்க நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா, ஞாபகம் இருந்தா நீங்க அப்படியே யோசிச்சுனா அது இன்னும் வரலையே அப்படின்னு நினைச்சுப்பீங்க. இல்லைன்னா அப்புறம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ரசிகர்கள். அப்படி கட் ஆயிடும். அடுத்து வந்து இந்த கிரேட் ஆக்டர், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், எல்லாருக்கும் பிடிச்சவர். தெலுங்குல சூப்பரா அவருடைய அவர் வளர்ச்சியெல்லாம் தெலுங்குல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு திறமைக்கு மதிப்பு, அந்த ஒரு கேரக்டருக்கு மதிப்பு, அந்த குணத்துக்கு மதிப்பு. த பெஸ்ட் கனி பேர்லயே படத்தை எல்லாருக்கும் பிடிச்ச கனியை வச்சிருக்கு கிரேட் சமுத்திரக்கனி அவர்கள். அவர் கதாபாத்திரம் அருமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. வேலூர்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நாம யாராவது இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை பார்த்தோமா நான் யோசிச்சு பார்த்தேன். மனசுக்குள்ள ஒரு கேரக்டர் அப்படியே லைட்டா அப்படி தெரிஞ்சது. அதுல சந்தோஷம். கரெக்டா கவனிச்சிருக்காங்க அதெல்லாம். ஒரு பிரபலமான அரசியல்வாதி, அவர் சாயல்ல ஒரு மேக்கப் போட்டு அற்புதமா அந்த கதாபாத்திரத்தை அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்படி காட்ட மாட்டாங்க. ஒரு வருவாரு, ஒரு ஆபத்து வரும். இந்த பையன் எப்படி அதை கவனிப்பா, அது கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அந்த திரைக்கதையில வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணி அது கொஞ்சம் வருத்தம். ஏன்னா சின்ன பையன் ஒரு தப்பு பண்ணி அந்த ஒரு குற்ற வழக்கு, இந்த சிறார்கள் சொல்லுவோம் இல்லையா, வேற வழி இல்ல, கதைக்காக ஒத்துக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த மாதிரி குறைச்சா நல்லது. ஏன்னா சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப டேஞ்சர்லாம், ஆபத்துல விளையாட வேணாம், அவங்கள ஆபத்தை தேடிக்க வேணாம். பாதை நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். வந்து சூப்பரா ஒரு ஆக்ஷன் சீன்லாம் நல்லா யோசிச்சு சிறப்பா பண்ணியிருக்காங்க. வந்து அவரை காப்பாத்துவான், அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துடும். அது ஜெயிலுக்கும் போயிடுவான். அந்த ஒரு வழக்கு வளரும் போது அங்க அவன் வந்து படிக்கிறான்றத அழகா காமிச்சிருப்பாரு. ஜெயிலுக்கு போயிட்டு படிக்கிறான்ற அழகா காமிச்சிருப்பாரு. அதுவும் தமிழ் புத்தகத்தை படிக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. அதுக்கு பாராட்டுக்கள். அவன் வெளியே வரும்போது இவர் அழகா அவனை அரவணைச்சிட்டு
அப்படியே மாமான்னு கூப்பிட்டுருவான். தெரிஞ்சு போச்சு. ஓகே மாமா. ஒரு ஒரு உறவுகள். அதாவது ஒரு ரத்த பந்தம் இல்லைனாலும் ஒரு மாமான்ற மாதிரி ஒரு இவங்க சகோதரி பையன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி போறோம். அது மாதிரி அவங்க அம்மாவை பாவிச்சு தத்து தங்கையா அவங்க அம்மாவை அக்செப்ட் பண்ற மாதிரி அது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மறுபடியும் ஹீரோயிசம் காட்டும் போது ஒரு சின்ன வருத்தம். நிறைய சீன் நம்ம பார்த்துட்டோம். டாஸ்மாக் கடை ஓப்பனிங் சீன், அந்த மது வகைகளை பத்தி பேசுறது, அது ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாருமே தியேட்டர்ல ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் அது வேற வழி இல்லாம அது அப்படி திணிக்கிறாரான்னு தெரியல இயக்குனர். அது கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு அப்படியே சீன் போயிட்டு ஒரு பாட்டில் கீழே விழுமா, அது விழாது கரெக்டா கேட்ச் பண்ணி போறான். எவ்வளவு மப்புல இருந்தாலும் அந்த போதை தெரியாம மறுபடின்ற மாதிரி அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பொறுமையா அவருடைய பந்தா காமிக்கிறதுக்கு ஹீரோயிசம் காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு நினைச்சிட்டு பண்றது. இப்போ வருத்தம் தான். எல்லாரும் கடன் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் இதெல்லாம் இனிமேல் எல்லாம் வேணாமே சார், ப்ளீஸ் சார். மது அருந்துதல் அந்த மாதிரி ஹீரோயிசம், மது அருந்தினாதான் ஹீரோயிசம் காமிக்கணுமா அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்திருக்கு. இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லதுன்னு எல்லாருடைய சார்பா நம்முடைய வேண்டுகோள். ஆனவனே முக்கியமா யோகி பாபு சார் அற்புதமா அவங்க ஹரிசாரு அவர் படத்துல எப்படி இவர் வந்து கலக்கிறது தனி, அதுவும் இதை வந்து தனிச்சையா வேற யாரும் கூட கிடையாது காமெடிக்கு. இவர் தான் டைலாக்லேயே ஏதாவது ரொம்ப சிரமப்பட்டு சொல்லலாம், இல்ல தம்மேல கொடுத்த பொறுப்பு கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவருடைய சைட்ல அடிச்சு தூள் கலப்புவாரு. கொஞ்சம் கிளாப்ஸ் தான், கொஞ்சம் வெறுப்பு தான் வந்தது. எல்லாருக்கும் ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க. பிரியா பவானி சங்கர் பிபிஎஸ் இப்ப ஷார்ட்டா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்றேன் பிபிஎஸ். விஷால் பிபிஎஸ் இவங்க ஜோடியில நடிச்ச படம், இவங்க வந்த படம். ஆனா ஜோடின்றது முக்கியத்துவம் இல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு படத்துல. அவங்க வந்து இவர் பார்த்த உடனே மெர்சல் ஆயிட்டு ஷாக் ஆயிடுவாரு. அப்புறம் தான் நமக்கு தெரியும் இவங்க அம்மா சைடுல அந்த கதாநாயகி முகம் இருக்கணும்னு அம்மா சென்டிமெண்ட் ஃபீல், அது ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் நடக்கும். அந்த பொண்ணை கொலை பண்ணுங்க ஒரு வில்லன் குரூப் தொடர்ந்து 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 சேசிங், இதை காப்பாத்துறது இப்படி போகும் உள்ள கதை. அப்படி போனா முதல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி முதல்ல செயின் திருடு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அவங்க செயின் திருடு மட்டும் இல்ல, நில மோசடியும் பண்ணுவாங்க. இப்ப நிலத்துக்காக, இடத்துக்காக, சொத்துக்காக என்ன ஒண்ணு போனோம்னா அது வழக்கம் போல ஒரு ஆக்ஷன் சீன் வில்லனுக்காக. அது பார்க்கும்போதே கொஞ்சம் எனக்கு கஷ்டமா, எங்களுக்கு வழக்கம் போல எல்லாருக்கும் தான் கஷ்டம். ஏன்னா அவரு கக்கா போறதுல இருந்து ட்ரெஸ் மாத்திட்டு வரவர்களும் பேசி பேசி நடந்து வருது, அவருக்கு பயந்து வருது, அங்கேயே ஒரு விஷயம் அவர் பண்றது, இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் 2024 இப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஒரு விஷயம் மனசுல அது கஷ்டமா இருக்கு. வில்லனை அப்படி காமிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு ஒரு சின்ன கருத்து. அப்படிதான் மிரட்டுற ஒரு பயந்துன்ற மாதிரி டெரர் மாதிரி காமிக்கணும் சொல்லிட்டு காமிக்கிறாங்க போல இருக்கு. அப்படி வரும் அந்த கும்பல் அவரை துரத்தும். அங்க இருந்து தொடர்ந்து இவர் காப்பாத்திட்டே இருப்பாரு. இவர் தான் ஜெயிப்பாரு. எத்தனை பேர் வந்தாலும் இவர் அடிப்பாரு. ஆப்போசிட்ல வர டீமுக்கு செமையா அடி கடிச்சிட்டே இருக்கும், இவர் ஜெயிச்சுட்டே இருப்பாரு. இப்படி போகும். முக்கியமான கட்டத்துல விஷயம் தெரிஞ்சவொடனே இன்னும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. இவர் டைரக்டா ஜேபி சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவல் விஜயகுமார் அவருடைய ஆஸ்தான விஜயகுமார் அவரோட தாத்தாவா இருந்த இவங்க பிபிஎஸ்க்கு நடிச்ச மாதிரி அவங்க அந்த ஒரு பாண்டி, அந்த ஃபேமிலி அது அழகா இருக்கும். இந்த மாதிரி போகும்போது இவர் உண்மையை சொல்லிடுவாரு. எதனால இப்படிதான் சமுத்திரக்கணிக்கான கதாபாத்திரம் கேட்பாரு, ஏன் இப்படி பண்ற, என்ன விஷயம் சொன்னோன்னு போட்டோ காமிச்சோன்னே அவர் அப்படியே தூக்கி போட்டு நடிப்புலாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்படியே ஷாக் ஆயிட்டு பின்னால போயிட்டு முன்னால வந்து கட்டி பிடிச்சி, எப்படிடா இது, என்னடா உங்க அம்மா புள்ளியடா, இது எப்படி நடக்குது, இந்த பொண்ணை நீ தான் பாத்துக்கணும்னு ஒரு சென்டிமெண்டா அதை இப்ப விடாதரா, அதை ஒரு இன்னும் ஏத்தி விடுற மாதிரி அது கூடவே போயிட்டு எல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல அவங்க மிரட்டலுக்கு பயந்து நம்ம நிலத்தை கொடுத்துலான்னு சொல்லும்போது இவர் நான் கொடுக்க மாட்டேன், இது என் பிரச்சனை, நான் இது மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நடுவில் ஃபர்ஸ்ட்ல ஒரு விஷயம் வரும். இந்த தவறுகள் நடக்கிற விஷயத்துல கிரைம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான காவல்துறை அதிகாரிகள் ஒரு மீட்டிங்ல போட்டுன்னு கணேஷ் வெங்கட்ராம் சூப்பர். நம்ம உன்னை போல அந்த படம் உங்களுக்கு ஞாபகம், நிறைய படம். அது உதாரணமா அது போலீஸ் சீனுக்காக சொல்றேன். அதை இப்படி கம்பீரமா வந்து கலக்கினார்ல போலீஸ் கதாபாத்திரத்தை, அவர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படிதான் இதுல ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அதோட ஒரு சீன் அப்படி கட் ஆயிடாங்க. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல கண்டினியூ வரும்போது அழகா சொல்லுவாங்க. இவரை வந்து ஒரு குரூப், ஒரு பூஜை செய்யறவங்க, அவங்க இவர் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு போயிட்டு ஒய்ஜி மகேந்திரன் இதுலயும் நல்லா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே நம்ம மலையாள படத்துல ஒண்ணு சொன்னோம். இப்ப இந்த படத்துலயும் சிறந்த கதாபாத்திரம். அதுக்குள்ள சத்யராஜ் சிங்கப்பூர் சொல்லணும், அதுல பெஸ்ட் ஆக்டர். சோ ஒய்ஜி மகேந்திரன் பிரகாசமா சில படங்களில் தொடர்ந்து இப்படி வர்றது ரொம்ப சந்தோஷம். சார் வாங்க, நீங்க நிறைய படங்கள் நடிங்க, நாங்கெல்லாம் உங்க நடிப்பை பார்த்து பாராட்டவும் காத்திருக்கோம், ரசிக்கவும் காத்திருக்கோம். அற்புதமா ஒரு கேரக்டர் அவருடைய பங்கு சிறப்பா பங்களிச்சிருப்பாரு. அங்க பிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் சொன்ன உடனே, நீங்க எல்லாம் கூலிப்படையா, என்னடா என்ன கொலை பண்ண நினைச்சேன், நான் எனக்கு தனியா உனக்கு ஒரு ரிவெஞ்ச் இருக்குடா, அதை நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க, உங்க இதுக்கெல்லாம் இப்படி பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் மந்திரம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது ஜன்னல்ல ஒரு திரும்பி பார்த்து ஒரு ஷாக் ஆவாரு. புரிஞ்சவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா, ஏன்னா நம்மளால தான் ஸ்கிரீன் பிள்ளை நம்ம தான் யோசிச்சு படிச்சு என்ன வருன்னு ஒரு ஷாக் வரும், கட் சீன் ஆயிடும். அதுக்கப்புறம் இவர் வரும்போது பார்த்தா நெத்தியில விபூதி இருக்கும். அப்ப கவனிச்சிங்கன்னா தெரியும், அது வந்து விபூதி வச்சுக்க மாட்டாரு, அப்புறம் விபூதி வச்சிருப்பாரு. இதை பார்த்த உடனே எல்லாரும் சமுத்திரக்கணி கதாபாத்திரம் அவர் கேட்கும். அப்போ சைலண்டா போயிட்டு விஷயம் சொல்ல மாட்டோம். அடுத்து அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கதையின் நாயகி வந்து நீட் தேர்வு எக்ஸாம்
அந்த பிரச்சனை ஒண்ணு சுருக்கமா ரொம்பலாம் டீட்டெயில் உள்ள போல சொல்லிட்டு மறுபடியும் விடக்கூடாது, நான் படிச்சு நல்லா பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும், அந்த ஒரு கனவு நிறைவேறணும் ஒரு விஷயம். அந்த எக்ஸாம் எழுத வரும்போதும் அது தொடர்ந்து அந்த முயற்சிகள் பண்ணும்போது இவருக்கு அந்த பிரச்சனை வரும். அதை இவர் எப்படி காப்பாத்தினாரு, அந்த சீன்லாம் ரொம்ப பொய்டிக்கா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரும், அந்த ஒரு சாங் வர லைன்ஸ் எல்லாமே ஏத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓகே, பாராட்டுகள். இப்படி தெரிஞ்ச உடனே இவர் கேட்பாரு, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, யாரா அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கேட்கும்போது இவரு வேற வழி இல்லாம அந்த உண்மையை சொல்லும் போது நம்பிக்கை தூக்கி வரப்படும். என்னன்னா முதல்ல ஒரு கதாபாத்திரம் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஓடி வந்தாங்க சொன்னோம் இல்லையா, அவங்களும் பிரியா இந்த கதாநாயகி தான். 2 டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காங்க சிறப்பு தோற்றமா. அவங்க யாருன்னா இந்த கொள்ளை அடிச்சாங்க இல்லையா, அவங்க சகோதரியா வருவாங்க. தம்பிங்க கேட்டவங்க, அக்கா நல்லவங்க. அப்ப என்ன நடக்கும், அக்காவையே போட்டு தள்ள முடிவு பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல. அப்புறம் மாப்பிள்ள கணேஷ் அவரு கதாபாத்திரம், அவர் ஜீப்பை தள்ளுற மாதிரி ஒரு சீன் காட்டுவானா, நடிகர்களை காட்ட மாட்டாங்க, ஒரு ஜீப் கஷ்டப்பட்டு தள்ளுற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஜீப்ல யாருன்னா இவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவரை போட்டுருவாங்க, அதை கொலை பண்ணுவாங்க, அதை டைலாக் போட்டுருவாங்கன்னு மாத்திட்டாங்க இப்பெல்லாம். அவரை மர்டர் பண்ணுவாங்க. இவங்க தப்பிச்சு வந்த உடனே இந்த மார்க்கெட்ல இந்த ஊர்ல அடக்கலை மாட்டி வேலூர் மாவட்டத்துல, ஏன்னா ஆந்திராவுக்கு வேலூருக்கும் தொலைதூரம் இல்ல, ரொம்ப கம்மி. நான் ரொம்ப தெரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயம். சித்தூர் பார்டர் தான், வேலூர் காட்பாடி வந்துடலாம். ஏதோ ஒரு மலைப்பகுதி எப்படி வராங்களா கேட்கக்கூடாது, வந்துட்டாங்க வேலூர் மார்க்கெட்ல அவங்க உள்ள வந்த மாதிரி. அங்க சில சீன்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோட்டை பார்த்தது, வேலூர் சார்ந்த சில பகுதிகள் செட்டு போட்டுறது தெரியுது நல்லா. அதெல்லாம் ஒரிஜினலா தெரியும் போது ரொம்ப சந்தோஷம். அப்படி அப்படி இணைஞ்ச உடனே இவங்க பிளாஷ்பேக் இப்படி பண்ணி இன்னும் ஒரு சின்சியரா நீ காப்பாத்துறேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் இவர் கையில அதிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு சீன் அப்படி போகும். நடுவுல வழக்கம் போல விடிவி கணேஷ் அவர் கேரக்டர் சூப்பரா இருக்கும். மொட்ட ராஜேந்திரன் அவர்கள் அற்புதமா ஒரு கேரக்டர் பண்ணிப்பாரு. இவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் தான் ரொம்ப கஷ்டம். இன்னும் அந்த முகபாவங்களை கிண்டல் பண்றது, உடல் அந்த நிறத்தை கிண்டல் பண்றது, இதெல்லாம் தேவையில்லை. இனிமேல் வேற ஏதாவது காமெடி யோசிச்சா வராதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிஜமா தியேட்டர்ல யாரும் சிரிக்கல, கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்படி போன உடனே கிளைமேக்ஸ் அடிச்சு கிளப்பி கரெக்டா அந்த கிரகப்பிரவேசம் அந்த மெடிக்கல் காலேஜ் கட்டுறதா அந்த அமக்கலமா இவ்வளவு கொலை பண்ணி அந்த இடத்த ஆட்டையை போட்டு அந்த வில்லன் குரூப் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு பல கோடிகள் பேரம் அப்படி வரும். கரெக்டா பூஜை போய் அங்க அமங்கலம் பண்ணி ஆக்ஷன் சீன் உட்கார வச்சு இவங்களும் சொந்தக்காரி சொன்ன உடனே அப்ப சூப்பரா ஒரு விஷயம் நடக்கும். அது நல்லா சஸ்பென்ஸ், நீங்க பாருங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே இவங்களும் பஞ்சாயத்து ஒரு காவல்துறை உயரதிகாரி வருவாரு நம்மால சார். எல்லா படத்திலயும் ஸ்பெஷல் ரோல் பண்ற மாதிரி அவருக்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. தட் கிரேட் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். பார்த்த உடனே தியேட்டர்ல உண்மையில அது கிளாப்ஸ் தான், அவருக்கு அப்ளாஸ் தான். அவர் ஸ்டைல் அழகா பேசி, சும்மா கெட்ட வார்த்தை கூட அவர் ஸ்டைல சூப்பரா பேசுவாரு, அதுவும் கிளாப்ஸ் தான். உடம்பு ஒல்லியா இருந்தாலும் அந்த வார்த்தை விடுறோம் இல்லையா நாம, அப்படி ஒரு ஆளுமை திறனோடு சொல்லும் போதெல்லாம் அது ஒரு அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். பாராட்டுகள் சார், ரொம்ப சந்தோஷம். அப்படி போனோடனே இவர் சைலண்ட் பண்ணி போனோடனே இவங்க ஒரு சூப்பரா ஒரு முடிவு எடுப்பாங்க. டைரக்டர் சார் பாராட்டுகள், நல்ல விஷயம். இந்த இடம் யாருக்கு வேணாம், நான் கவர்மெண்ட் கொடுக்குறேன், மெடிக்கல் காலேஜ் கட்டுங்க, நிறைய பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டாக்டர் ஆகட்டும், அவங்க கனவு நிறைவேற்றம் சொல்லிட்டு வரும்போது எல்லாரு கண்ணிலையும் தண்ணி விழுவும். இந்த ஐடியா யாரா கொடுத்துருக்கா, ரத்தத்தோட முத்தான ஐடியா. ஒரு வில்ல, அதாவது கெட்டவன் சொன்னவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றது அது ரொம்ப பாராட்டுகள். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் இடம் போடக்கூடாது. பார்த்த உருவத்தை வச்சு நடக்கிற செயல்களை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு, நல்ல மனுஷன் இருக்கான்றது அழகா ஒரு டைலாக்ல சொல்லியிருப்பாங்க. பாராட்டுகள் சார். அப்படி ஆனவொடனே மறுபடியும் ஆக்ஷன் சீனு. படம் முடிஞ்சிச்சு நாங்க நினைச்சோம், ஆனா முடியல சார், எங்களாலேயும் முடியல சார், ப்ளீஸ் சார், அழகா அப்படியே விட்டுருக்கலாம். செகண்ட் பார்ட் மாதிரி ஒரு சீன் கண்டினியூட்டி போகும், வெறும் ஆக்ஷன் தான். இங்க நடக்கும் மர்டர், யாரு கண்டுபிடிச்ச உடனே சும்மா விடுவாங்களா, வைஜி மகேந்திர சார் குரூப் எல்லாம் போட்டு தள்ளுவாங்க, இவர் பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாரு, அதெல்லாம் பாராட்டுறாங்க. கேமரா ஷாட் அதெல்லாம் ஓகே தான், ஆனா தேவையில்லையே மறுபடியும் வன்முறை எதுக்கு. போயிட்டு முடிவுல கதாநாயகன் ஜெயிப்பாரு, ஜெயிலுக்கு போவாரு. இவங்க கேரக்டர் எல்லாம் பாராட்டும். ஒரு கதை நாயகன் அவங்களை கட்டி பிடிப்பாங்க, தழுவாங்க அன்போட. இன்னும் நீ கவனமா இருக்கு, எங்க பிரச்சனை நான் மறுபடியும் ஒன்னு காப்பாத்துன்னு சொல்லுவாரு. படம் முடியும், நாம சந்தோஷமா வெளியே வரோம். ஒரு ஃபீலிங் தான். படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரத்னம்.